நிறுத்து நிறுத்து. இங்கே வெயிட் பண்ணுங்க. சரிம்மா சரிம்மா. சாமி வணக்கம். வாங்கம்மா உட்காருங்கம்மா. சரி. நீங்க வந்திருக்கிற நேரம் அஷ்டலட்சுமியையும் பெருமாளையும் ஆராதிக்கிற நேரம். நீங்க நினைச்ச வந்த காரியம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஒரு நிமிஷம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அஞ்சு வெத்தலை வந்திருக்குமா, நல்லதே நடக்கும். ராஜ யோகம் உள்ள ஜாதகமா இது. கூடிய சீக்கிரத்துல இந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டுல ராணி மாதிரி வாழ போறான். என்ன சாமி சொல்றீங்க? நாங்க ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்க குடும்பத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. ஒரு நல்ல வேலை, ஒரு வீடு, நல்ல சம்பளம், 3 வேளை சாப்பாடு, உடுத்திக்க துணி, மாசம் முழுக்க யார்கிட்டயும் கையேந்தாத ஒரு நல்ல வாழ்க்கை. இது எல்லாம் இருக்கிற ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடிதான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்க என்னடான்னா என்னென்னமோ சொல்றீங்க. நான் சொல்லமா, இது உங்க பொண்ணோட ஜாதகம் சொல்லுதுமா. இருக்கு, உங்க பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் உங்க பொண்ணோட ஜாதகத்துல சுபகாரியங்கள் நல்ல இடத்துல இருந்து நல்லது செய்ய ஆரம்பிச்சுடுத்துமா. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த குரு பெயர்ச்சியில குரு 7ஆம் பார்வையா உங்க பொண்ணோட ராசிய பாக்குறாரு. கூடிய சீக்கிரத்துல ஒரு கோடீஸ்வர குடும்பத்திலிருந்து உங்க பொண்ணுக்கு சம்பந்தம் தேடி வரும். ஒரு ராஜகுமார உங்க பொண்ண தேடி வந்து நிப்பான். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நாங்க பணக்காரங்க இல்லையே. பணம் பணத்தோட தானே சேரும். இதெல்லாம் பகவான் செயல்மா. ஏழை பணக்காரங்கிற பாகுபாடுலாம் அவனுக்கு இல்லம்மா. உங்க பொண்ணோட ஜாதகம் காந்த மாதிரி இழுத்துட்டு வந்து ஒரு பணக்கார சம்பந்தத்தை உருவாக்கி கொடுக்கும். உங்க வீட்டு வாசல் கிழக்கு திசையில இருந்து ஒரு பணக்கார சம்பந்தம் உன் வீடு தேடி வந்து உங்க பொண்ண கேட்பாங்க. நல்லதே நடக்கும். குழப்பம் இல்லாம கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு நல்லபடியா போயிட்டு வாங்க. நினைச்சது நிறைவேறும். சரி, ரொம்ப சந்தோஷம் சாமி. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. வார்த்தையே வரல. இந்தாங்க சாமி. அங்க வச்சிருங்க. என்னமோ சொல்றீங்க. இதெல்லாம் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நான் வரேன் சாமி. வாங்க வாங்க. வரேன். என்ன கார்த்தி, அம்மா திடீர்னு ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்தா பொண்ணு எடுக்கிறதா சொல்லிருக்காங்க. எடுக்கட்டுமேடா, நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படி இல்ல கார்த்தி, அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு உனக்கு பிடிக்கணும்ல. அம்மாவுக்கு பிடிக்கிற பொண்ணு கண்டிப்பா எனக்கும் பிடிக்கும். அவங்க எனக்கு ஏத்த பொண்ணதான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப என்ன கார்த்தி, நீ அம்மாவை பொண்ணு பார்க்க சொன்னதுல எனக்கோ ஸ்வேதாக்கோ ஏன் அப்பா கூட உடன்பாடு இல்ல. அதுக்காக அம்மா உனக்கு பொருத்தமில்லாத பொண்ணை பாப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உன் ட்ரெஸ், ஷூ இதெல்லாம் உனக்கு செலக்ஷன் பண்ண தெரியாம இருக்கலாம். ஆனா அம்மா உனக்கு சிறப்பா செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆனா தனக்கு வரப்போற லைஃப் பார்ட்னரை பத்தி ஒருத்தன் கனவு காணாம இருக்கவே முடியாது. நான் இருக்கேன். ஓகே, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல ஜீவா. அம்மா எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றாங்களோ அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டுவேன். என்னோட விருப்பங்களை விட எனக்கு அம்மா தான் முக்கியம். அப்படியா? அப்ப சந்தோஷமா அம்மா சொல்ற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா என் லைஃப் பார்ட்னரை நான் தான் செலக்ட் பண்ணுவேன். நோ அம்மா சென்டிமெண்ட்ஸ். மிஸ்டர் ஜீவா, நான் உங்களுக்கு அண்ணன். எனக்கு பொண்ணு பார்க்க போறது என்னோட அம்மா. எல்லாம் நல்லபடியா தான் அமையும். ஜஸ்ட் டோன்ட் வரி.
உன்னை திருத்தவே முடியாது. கார்த்திக், மா இங்க வா. என்னம்மா? எங்கேயாவது அவசரமா போறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ்க்கு தான். சரி, உட்காரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா உனக்காக பொண்ணு பாத்திருக்கேன். ஆ. இப்ப என்னம்மா கல்யாணத்துக்கு அவசரம்? பிசினஸ்ல நீ பெரிய ஆளா ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன். அத நீ செஞ்சுட்ட. அடுத்து நீ குடும்ப பொறுப்பையும் ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துச்சு கார்த்தி. இல்லம்மா, அது சடனா. டேய் நடிக்காதடா. உனக்காக உங்க அம்மா 3 மாசமா பொண்ணு பாக்குறது உனக்கு தெரியாதா? உன் வாழ்க்கையில எத்தனையோ முடிவை நான் எடுத்திருக்கேன். ஆனா கல்யாணம் அப்படி இல்ல. இதுல முடிவை நீதான் எடுக்கணும். அம்மா, இது என் வாழ்க்கையோட முடிவு. இது எனக்காக நீங்க தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னி நாள் வரைக்கும் எல்லாமே எனக்கு பெஸ்டா கொடுத்துருக்கீங்க. நான் போடுற ட்ரெஸ், என்னோட வாட்ச், மொபைல்ல ஆரம்பிச்சு நான் போடுற ஷூ வரைக்கும் நீங்க தான் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. எனக்கு என்ன வேணும்னு என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நான் நம்புறேன். இந்த விஷயத்திலயும் உங்களோட செலக்ஷன் கரெக்டா தான் இருக்கும். அப்பா பாத்தீங்கல்ல, அம்மா வயசு வைக்கிறதுல உங்களே ஓவர்டேக் பண்றான். அதுக்கு இல்ல கார்த்தி. மா, இத நான் பேச்சுக்காக சொல்லல, முழு மனசோட தான் சொல்றேன். உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரங்களா போட்டி போடுறாங்கன்னு உனக்கே தெரியும். ஆனா ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்துதான் உனக்கு ஒரு பொண்ணை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கு இதுல முழு சம்மதமா. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா புரோக்கர்ஸ் கிட்டயும் நான் சொல்லி வச்சிருந்தேன். உன் படிப்பு, அழகு, தகுதி, ஜாதகம் இது எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி பொண்ண பாக்க சொல்லியிருந்தேன். அப்படி அவங்க கொடுத்த லிஸ்ட்ல அலசி ஆராய்ஞ்சு ஒரு 20 பொண்ணுங்கள்ல நம்ம ஆளுங்க செலக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த 20 பேர்ல இருந்து 3 பேரை உனக்காக நான் செலக்ட் பண்ணிருக்கேன். 3 பொண்ணுங்களோட போட்டோவும் இதுல இருக்கு. இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு. அம்மா, எவ்வளோ 1000 பொண்ணுங்கள 3 பேரை செலக்ட் பண்ணிட்டீங்க. இதுலயும் ஒருத்தரை நீங்களே செலக்ட் பண்ணிடுங்களேன். இல்ல கார்த்தி, இவங்க 3 பேர்ல ஒருத்தரை நீ தான் செலக்ட் பண்ணணும். இந்தா. டேய், எப்படி உங்க அம்மா அவனை லாக் பண்ணா பாத்தியா? இந்த 3 பேர்ல ஒருத்தரை அவன் தானே செலக்ட் பண்ணோம். பாருடா. பாருண்ணா. ஓபன் பண்ணுங்கண்ணா. இந்த பொண்ணு எனக்கு ஓகே. என்ன கார்த்தி இது? இந்த 3 பொண்ணுங்களை செலக்ட் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 3 பொண்ணுங்களுமே கண்டிப்பா பெஸ்டா தான் இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ண நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் செலக்ட் பண்ணிட்டேன். கார்த்தி, உன்னோட அழகே ஜெயிக்கிறது இல்ல, ஸ்டைலா ஜெயிக்கிறதுல தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. சரிம்மா, அப்ப நான் வரேன். ம். பாய் பா.
பை காய்ஸ். நிறுத்துமா 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 நிறுத்துமான்றல எங்கம்மா எடுமா எடுமா வண்டி பேப்பர் லைசென்ஸ் எல்லாம் எடுமா. சார் ஏய், அது இரு இரு. என்ன எதுக்கு பேப்பர்லாம் கேக்குறீங்க? யார் நீங்க? பாரு. ஐயோ. அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீமா யாரு நினைச்சிட்டு இருக்கீங்களே? சொல்லு. யாரும் நினைச்சு எங்க வண்டி நிறுத்தின? ஏமா ஹெல்மெட் போடல, மாஸ்க் போடல, நல கவசம் உயிர் கவசம் உங்களுக்கு தெரியும்ல. இப்படி ஹெல்மெட் போடாம பயணம் செய்யறது தப்பு. உங்களுக்கு ஃபைன் போட்டே ஆகணும். யாருக்கு ஃபைன் போடுவீங்க? எங்களுக்கு நீங்க ஃபைன் போடுவீங்களா? முதல்ல நீங்களே மாஸ்க் போடல. இத நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது? உங்களுக்கு எங்க போய் ஃபைன் போடுறது? ஒருத்தன் பைக்ல போனானே, அவன் கூட தான் ஹெல்மெட் போடல. அதுக்கு முன்னாடி இந்த கார்ல போனாங்களே, அவங்க சீட் பெல்ட்டே போடல. அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஃபைன் போட வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுட்டு எங்களை பார்த்தா மட்டும் ஃபைன் போட வராமே. ஆர்த்தி, இந்த ஆள் பேர் என்னன்னு கேளு. நான் இப்பவே மினிஸ்டருக்கு போன் பண்றேன். பேரை கேளு. தாராளமா போன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? அவரே இந்த ரூட்ல தான் சென்னைக்கு போறாரு. நேர்லயே அவர்கிட்ட பேசிக்கங்க. ஆமா, நீங்க என்ன என்கிட்ட திமிரா பேசுறீங்களா? பொம்பளைங்க தானே, இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு தைரியத்துல பேசுறியா நீ? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. உன் வேலையை எப்படி காலி பண்றேன்னு பாரு. ஆர்த்தி, வாடி. என்ன நடு ரோட்ல உட்காரு. இன்னைக்கு நம்மள தாண்டி இந்த ரோட்ல ஒரு வண்டியும் போக கூடாது. மினிஸ்டர் போறாருல, நான் அவர்கிட்ட நேர்ல பேசிக்கிறேன். நீ கமிஷனர் வரைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போறா இல்லையா மட்டும் பாரு. நீ போடி போடி. வா வா உட்காரு. உட்காரு உட்காரு. யாருக்கிட்ட? வாங்க வாங்க வாங்க. ரோட்ல எழுதுமா மினிஸ்டர் வர டைம். மினிஸ்டர் வரா? வரல. அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரட்டும். மாமா தலைவலியா போச்சுமா. பாருமா, ரெண்டு பக்கம் டிராபிக் ஆகி போச்சு. அதெல்லாம் நீங்க என்ன நிறுத்தத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாத்துக்கணும். மினிஸ்டர் வராருல, அவரை இங்கேயே உட்கார வச்சு நான் நியாயம் கேக்குறேன். அதுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு. ஏன் வண்டி இவன் நிறுத்துறீங்க? யாருக்கிட்ட? அமுதாவா சும்மாவா? அம்மா நியாயம் கேட்டுட்டு இருக்க, சும்மா இருக்கு. சொல்றது கிளம்பா, முதல்ல இருந்து கிளம்புங்கம்மா. என்ன நினைச்சிருக்காங்க மனசுல? எங்களை பார்த்தா இழிச்சவாய் மாதிரி இருக்கா? இன்னைக்கு இருக்கு. முதல்ல அவங்க எழுதி குடிங்க. நீயே உட்காந்துருக்க எதிரி. முதல்ல கிளம்புமா. சொன்னா கேட்க மாட்டேன். என்ன சார், மிடில் கிளாஸ்னா உங்களுக்கு சாதாரணமா போச்சா? என்னால எழுந்துக்க முடியாது. ஹலோ, யாருங்க? அம்மா, நான் புரோக்கர் பேசுறேன். புரோக்கரா? எனக்கு வீடெல்லாம் ஒண்ணு வேணாயா? அம்மா, நான் வீட்டு புரோக்கர் இல்ல, கல்யாண புரோக்கர். கல்யாண புரோக்கர்னா? நான் தான் மெட்டி ஒளி மணி பேசுறேன். ஓ, நீங்களா? என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லுங்க, நான் ரொம்ப வேலையா இருக்கேன். ஏமா, லாட்டரி அடிச்சிருக்குமா? லாட்டரி அடிச்சிருக்கு. யோ, உனக்கு லாட்டரி அடிச்சா எனக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொல்ற? பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமா இரு. இதான ஊர் உங்க லொல்லுங்கிறது. எனக்கு அடிக்கலமா, உங்களுக்கு அடிச்சிருக்கு. யோ மெட்டி ஒலி, என்னையா சொல்ற? உங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு கோடீஸ்வர மாப்பிள்ள ஒருத்தன் வருவான் வருவான்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, நிஜமாவே ஒரு கோடீஸ்வரன் வந்துட்டான். ஆமாமா, உங்க பொண்ணு போட்டாவ ஒரு பெரிய இடத்துல பாத்துட்டு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கு உடனே கிளம்பி வாங்க, நானும் வந்துடுறேன். விஷயத்தை வெள்ளாவரியா பேசிடுவோம். வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். வாங்க. கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே நீ கண்ணை திறந்துட்ட. எடுங்க எடுங்க, வீடியோ எடுங்க. எல்லாருமே வீடியோ எடுங்க. எடுங்கம்மா, அதெல்லாம் போக முடியாது, எடுங்க. போங்கம்மா. என்னம்மா நீ? வா, வந்து உட்காரு. இங்க பாரு. இவங்கள சும்மாவே விடக்கூடாது. அம்மா, இடத்தை காலி பண்ணுங்க, போங்கம்மா. வீட்டுக்கு போலாம் வா. அம்மா, என்னம்மா சொல்ற? ஆர்த்தி, இங்க பாரு, அம்மா கும்பிட்ட சாமி எல்லாம் இன்னைக்கு தான் கண்ணை திறந்திருக்கு. எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. போங்க, போங்கம்மா. இங்க உட்கார கூடாது. வா வா வா. நம்ம கமிஷனர் ஆபீஸ் போய் நியாயம் கேட்டுக்கலாம். வா வா வா. டிராபிக் போலி. ஏமா, ஏமா. அண்ணா அண்ணா அண்ணா, இருங்க இருங்க, உட்காருங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? என்னால இப்ப கூட நம்ப முடியலையே. என்னமா இது உங்களோட பெரிய தொல்லையா போச்சு?
நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதே பதில் தான். ஆனா எப்படின்னு என்னால நம்ப முடியலையே. இங்க பாருங்கம்மா, நானும் எத்தனையோ இடத்துல பார்த்தேன், எத்தனையோ இடத்துல தேடி அலைஞ்சேன். இப்பதான் எல்லாம் கூடி வந்திருக்கு. சென்னையில ராஜராஜேஸ்வரின்னு பெரிய கோடீஸ்வரங்க 4000 ஜாதகத்தை பார்த்து கடைசியா அவங்க பையனுக்கு உங்க பொண்ணுதான் முடிவு பண்ணிருக்கிறாங்க. எப்படின்னு பாருமா, உனக்கு பொண்ணு கொடுக்க விருப்பம் இருந்தா சொல்லு. அதை விட்டு அதை இப்படி இதை இப்படி சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. நான் கிளம்புறேமா. என்னன்னு எப்படி கோச்சுக்கிறீங்க? இருங்க, நீ என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பாவம், அவருக்கு சின்ன அண்ணே, தப்பா நினைச்சுக்காதீங்க. பெரிய கோடீஸ்வரங்கன்னு சொல்றீங்க, சின்ன பொண்ணுங்க. அவ பாட்டுக்கு மனசுல எதையாவது ஆசைய வளர்த்துட்டு கடைசியில எதுவும் நடக்காம போச்சுன்னா மனசு விட்டுருவால. அதனாலதான் அத்தனை தடவை கேட்டேன். பாருமா, என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், நான் சொன்னது மாதிரி உங்க பொண்ணு கண்டிப்பா கோடீஸ்வர வீட்டுக்கு தான் மருமகளா போகும். இது போதுன்னு நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் நம்பாம இருப்பேனா? இது போதும், வாசிக்கிறோம். இந்தாங்கண்ணே, சர்பத் குடிங்க. மீரவுள்ள காசு எடுத்துட்டு வா. 5000 எடுத்துட்டு வா. 1000மா? 5000. என்ன அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து எப்ப பொண்ணு பாப்பாங்க? நான் வேணா போன் பண்ணி விசாரிக்கட்டுமா? ஏமா, அவங்களே சொல்லுவாங்கம்மா. ஆர்வ குளவரில் ஏதாச்சும் பேசி சம்மதத்தை கெடுத்துறாங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே கேக்குறேன். அண்ணா, இந்தாங்க. என்னம்மா இது? 5K. நீங்க இந்த சம்மந்தத்தை மட்டும் நல்லபடியா முடிச்சு வைங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்டாலும் பண்ணிடலாம். என்ன சிரிக்கிறீங்க? மாப்பிள்ளை வீட்டுல எனக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த சம்பந்தத்தை மட்டும் கரெக்டா பேசி முடிச்சேன்னா எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்மா. லைஃப் டைமா? இருந்தாலும் உங்க சைடுல இருந்து சிறப்பா கவனிச்சீங்கன்னா இந்த சமூகம் சிறப்பா இருக்கு. அதுக்கு என்ன, நீங்க சம்மந்தத்தை முடிச்சு வைங்க. அப்புறம் பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சிறப்பா செஞ்சிடலாம். இப்ப இதை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. இந்தாங்க. சரி, அப்புறம் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். என்ன சுப்பிரமணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. சுந்தரமூர்த்தி, உங்களுக்கு யோகா அடிச்சிருச்சியா? வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? பெரிய கோடீஸ்வர இடத்துல இருந்து நம்ம பொண்ணு கேட்டு வரன் வந்திருக்கு. என்னங்க நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், அப்படி நினைக்கிறீங்க? ஏய், உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? பெரியவ இருக்கும்போது எப்படி சின்னவளுக்கு கல்யாணம் பண்றது? சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? சரி, நாளைக்கு அவளுக்கு வரன் பார்க்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதில் சொல்றது? அதான் பிரச்சனை. சரி, இப்ப நம்ம பொண்ணை கேட்டு வந்த வரன வேணா அந்த அனாதைக்கு. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவள் அப்படி சொல்லாத. பின்ன என்னங்க, அவங்க பொண்ணு கேட்டு வந்தது நல்ல படிச்சு அழகா இருக்கிற ஏன் பொண்ண, அந்த அனாதை இல்ல. சரி, அப்படியே இருக்கட்டும். மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டாவது அதுக்கப்புறம் சின்னவளுக்கு பண்ணலாமே. இப்ப என்ன உங்க பிரச்சனை? அதான் அவ்வளவு பெரிய சம்மந்தம் வந்திருக்குல்ல, முதல்ல நம்ம பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு வாழ போற வீட்டுல சமையல்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன் எவனாவது கல்யாணம் ஆகாதவன் இருப்பான்ல, அவனை பார்த்து ஆர்த்தியை அவளுக்கு கட்டி வச்சிட போறா. உன்னை திருத்த முடியாது. போங்க.
என்னாச்சுப்பா? பாத்தியாமா, சின்ன வயசுல இருந்தே உன்னை படிக்க விடாம பண்ணி ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இப்ப எப்படி எல்லாம் பேசுற பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நானும் ஒரு கையாலாகாத அப்பாவை தானே இருந்துட்டேன். என்னப்பா? என்ன மன்னிச்சிருப்பா. அப்பா எதுக்குப்பா இப்ப அழறீங்க? இது நீங்களும் அம்மாவும் எனக்கு கொடுத்த வாழ்க்கைப்பா. நீங்க எது பண்ணாலும் அது என்னோட நல்லதுக்கு தான். தங்கச்சி நல்லா படிச்ச பொண்ணுப்பா. நீங்க வேணா பாருங்க, அவ இன்னும் சந்தோஷமா இருக்க போறா. ஆர்த்திக்கு கோடீஸ்வர மாப்பிள்ள வரானோ இல்லையோ, உன்னோட இந்த நல்ல குணத்துக்காகவே ஒரு ராஜகுமாரன் உன்னை தேடி வருவாமா. நிச்சயமா வருவாமா. நீ கும்பிடுற அந்த திருச்செந்தூர் முருகன் கண்டிப்பா அதை நடத்தி வைப்பாமா.